விடுதலை. அதாவது மெய்யான விடுதலை என்றால் உறுதியான, சத்தியமான, சந்தேகம் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஒரு பேர் தான் மெய்யான விடுதலை. அப்படின்னா யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுதலை யார்கிட்ட இருக்கு? இயேசுகிட்ட இருக்கு. விடுதலை கொடுக்குறவர் பாவத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, எல்லா காரியத்திலுமிருந்து விடுதலை கொடுக்குற ஒருவர் உண்டு என்று கேட்டால் அது இயேசு மகாராஜா. அந்த இயேசு மகாராஜாவை கையை தட்டி எல்லாம் அவரை மையப்படுத்துவோமா? அப்போ இயேசு எப்படி விடுதலை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு பாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அநியாயக்காரன் இருந்தாலும், நீ ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாவம் பண்ணியிருக்கிற, அதனால் உனக்கு என்னால் விடுதலை கொடுக்க முடியாது, நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும், நீ ஒரு சாவான பெரிய பாவத்தை பண்ணியிருக்கிற, இந்த பாவம் அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு பெரிய பாவமாக இருக்குது, அதனால் உன்னை நான் மன்னிக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக உனக்கு நரக வாழ்க்கை தான், நீ நரகத்தான் போய் ஆகணும், நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த மனிதரையும் பார்த்து ஏசப்பா சொன்னதே கிடையாது. எந்த மனிதனையும் பார்த்து, எந்த மனுஷையும் பார்த்து ஏசப்பா சொன்னதே கிடையாது. எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுதலை கொடுத்து அனுப்புகிற தெய்வம் தான் இயேசு ரட்சகர். அப்போ இன்னைக்கு உலகத்தில் விடுதலை எங்கிருந்து வருகிறது? எந்த மனுஷட்ட இருந்தோம், எந்த ராஜாட்ட இருந்தோம், எந்த பிறவட்ட இருந்தோம் விடுதலை கிடையாது. விடுதலை எங்கே இருக்கிறது? பாவத்தில் விடுதலை இயேசுக்கிட்ட இருக்கிறது, அநியாயத்துக்கு விடுதலை இயேசுக்கிட்ட இருக்கிறது, சண்டைக்கு விடுதலை, எல்லாத்துக்கும் விடுதலை இயேசு ஒருத்தர் தான். அப்போ அந்த விடுதலை என்ன செஞ்சுருக்காரு? நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எப்படி வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு டவுட்டோட வாங்கி கொடுக்கல, சந்தேகத்தோட வாங்கி கொடுக்கல, ஒரு சாதாரணமான விடுதலை கொடுக்கல, திருப்பி வந்துடும் அப்படிலாம் சொல்லி கொடுக்க. விடுதலை கொடுத்தாருன்னா, ஒரு வாட்டி விடுதலை கொடுத்தாருன்னா நிலையான விடுதலை, ஒரு வாட்டி சுகத்தை கொடுத்தா நிலையான சுகம், ஒரு வாட்டி பாவத்தை மன்னிச்சா நிலையான பாவ மன்னிப்பு, அதுக்கு பேர் தான் மெய்யான விடுதலை. விபச்சார பெண்ணுக்கு நினைச்ச பாவத்தை மன்னிச்சாரு, ஒரு வாட்டி தான் மன்னிச்சாரு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணு பாவியா இல்லை, அதுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு விடுதலை. அப்போ இயேசுப்பா மெய்யாகவே நம்மளை ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார். 2வது யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ உலகத்தில் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற, அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஐயோ இந்த வடநாட்டு பக்கம்லாம் போயிட்டீங்களா, ஒவ்வொரு மனிதர்கள் செய்கிற காரியங்களை, ஒவ்வொரு மனிதர் செய்கிற அநியாயங்களை பார்க்கும்போது ஒன்றுமே புரியல, வேதனையாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட பிராந்திக்கார பக்கம் போனீங்கன்னா உள்ள பார் மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே போய் குடிப்பாங்க, வெளியிருந்து ஒரு சில பேர் குடிக்கிறாங்க. இதே வடநாட்டு பக்கம் இந்த மாதிரி மத்திய பிரதேச பக்கம் எல்லாம் போனீங்கன்னா பிராந்தி கடைக்கு முன்னால் ஒரு 100 பேர் நிற்பாங்களாம். பிராந்தி கடைக்கு முன்னால் 100 பேர் நிற்பாங்களாம். ஏன்னா பிராந்தி குடிப்பாங்க. அப்புறம் இந்த தம்பாக்கு, இந்த புயலை எப்போ பார்த்தாலும் மெண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே நடக்கிற காரியத்தை சொல்கிறாங்க, மெண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். தம்பாக்கு, பான்பராக்கு, இது எல்லாரும் வாய் எப்போ பார்த்தாலும் சிவப்பாக இருந்துக்கிட்டு இருக்குமா, அந்த பல்லுலாம் ஒரே கரைகளாக தான் என்னச்சியமா இருக்குமா. எல்லாம் இப்போ ட்ரெயினில் ஏறினாலும் அப்படி தான் இருக்குமா. ட்ரெயினில் போய் நீங்கள் அந்த வடநாட்டுக்கு போகிற ட்ரெயின், இந்த குஜராத் நவஜீவன் சொல்லி ஒரு ட்ரெயின் இருக்குது, குஜராத்துக்கு போகிற ட்ரெயின், பாம்பே போகிற ட்ரெயினில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ட்ரெயினில் போய் நீங்கள் பாத்ரூம் பக்கம் போனீங்கன்னா சரி, அப்படியே அங்கங்கே அந்த சிவப்பு கலரில் அப்படியே துப்பி வச்சுருப்பாங்க, பார்த்துக்கணும். ட்ரெயினில் போனீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ட்ரெயின் கூட அந்த அளவுக்கு ஒரு கழிச்சு இருக்காது, பார்த்துக்கணும். அந்தளவுக்கு ஒரு கழிச்சு இருக்காது. அதுலேயும் இப்படி கழிச்சு இருந்துச்சுன்னா இவங்க தான் போய் என்ன செய்றாங்க, துப்பி அந்த ட்ரெயினை நாசம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சில ஒரு ஒழுக்கம் இல்லாத, ஒரு தூய்மை இல்லாத, ஒரு பரிசுத்தம் இல்லாத, ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான மனுஷனாக இருந்தாலும் அவனை நான் என்ன செய்வேன், விடுதலை கொடுத்து பரிசுத்தப்படுத்துவேன் அப்படிங்கிறார். புரியுங்களா? அதான் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி, பார்த்துக்கணும். எந்த மனிதனையுமே பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் எந்த மனுஷனாக எடுத்தனா, ஒரு பெரிய ஒரு மிருகத்தனமான ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு மனிதனாக இருக்கலாம், அவனை கூட நான் மாற்றி அமைச்சு இயேசுவின் பிள்ளையை மாற்றுறதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அப்போ அந்த ஒளி இயேசு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனே அப்படிங்கிறார். அப்போ அப்புறப்பட்ட இயேசு தான் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு வசனம் யோவான் 6:55,
என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. அப்போ இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய ரத்தம். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த ரத்தத்தையும் இந்த வார்த்தையும் நாம் பானம் பண்ணும்போது நமக்கு முழு விடுதலை கிடைக்கிது. இயேசு எப்படி விடுதலை கொடுக்குறாருன்னா ரத்தம் தான். அதாவது வெளிப்படத்தில் இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்போ வார்த்தையை பேசும்போது இயேசு வந்துட்டார். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் முழுங்கும் போது இயேசுவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். இயேசு உங்களுக்குள்ளே வர்றாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ விடுதலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இயேசுக்கிட்ட இருக்குது. அந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளத்தில் கொண்டு வாங்க, பெரிய காரியத்தை பார்க்கலாம்.